அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அருளாற்றலே நிறைந்துள்ளன. தெய்வீக அருளாற்றல் எங்கள் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். நம் உடல் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் நமக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆகினாலே நம்முடைய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் பஞ்சபூதங்களை வசப்படுத்தி கொண்டார்கள், நவகிரகங்களை வசப்படுத்தி கொண்டார்கள். அதனாலே அவர்களுக்கு எக்காலத்தும் எவ்விடத்தும் எந்தவித கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அதை நாம் பின்பற்றி மிக எளிமையாக பஞ்சபூத தவம் என்பதை செய்தால், பஞ்சபூதம் நமக்கு செயல்பட்டால் புத்திர பாக்கிய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள், ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால பஞ்சபூதங்களிலேயே முதல் பூதமாக இருக்கக்கூடிய பூமி, மண் அப்படின்னு சொல்லுவோம். மண், அந்த மண்ணோடு நாம் ஒன்றி கலந்து அந்த மண்ணோடு அப்படியே பாவனை பண்ணணும். ஒன்றி கலந்து மண்ணுன்ற பூமி, இந்த மண்ணே எங்களுக்கு, இந்த மண்ணிலே தோன்றி மண்ணாக நாங்கள் உன்னுடைய ஆற்றலாலே உன்னுடைய பேரர்களாலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகினாலே இந்த மண்ணானது எங்களுக்கு நன்மை செய்வாயாக அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அந்த மண்ணில் நம்ம மனசை வச்சு ஊன்றி கலந்து அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால் அந்த மண்ணுன்ற போதும் நமக்கு நன்மை செய்யும். இது பேர் பஞ்சபூத தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணுன்ற பூமி 25,000 மைல் சுற்றளவு உள்ளது. 1000 மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றுகிறது. தன்னைத்தானே சுற்றுவதனால நமக்கு இரவு பகல் உண்டாகுது. ஒரு நாளைக்கு 16 லட்சம் மைல் வேகத்தில் சூரியனை சுற்றுகிறது. ஒரு நாளைக்கு 14 லட்சம் மைல் வேகத்தில் சுற்றுறதுனால்தான் 365 நாளில் ஒரு சுற்று நாம் வர முடியுது. ஒரு நாளைக்கு 14 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. 14 லட்சம் மைல் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நீர். இந்த பூமியில் 100ல் 72 பங்கு நீர், 28 பங்கு தான் நிலம். பாருங்க, 3 பங்கு நீர் சூழ்ந்திருக்கிறது. அதில் 1 பங்குலே காடு இருக்குது, அதுக்கு மீதி தான் நிலம் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகினால அந்த நீரின் மேல் மனதை வைத்து மனம் செலுத்தி ஊன்றி கலந்து, அதாவது ஆடாத தண்ணி, அது குளமாக இருந்தாலும் ஏரியாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் அது மேலே நாம் அமர்ந்து, நீரே எனக்கு நன்மையை செய்வாயாக, உன்னுடைய காந்த சக்திகள் இந்த உடம்பிலே செயல்படுகிறது, அது நன்றாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஊன்றி நினைச்சுன்னு சொன்னால் அந்த நீரான போதும் நமக்கு நன்மை செய்யும். அடுத்து நெருப்பு. இந்த பூமி ஒரு நெருப்பு பந்தாக தான் வந்தது சூரியன் இடத்துலேருந்து. அது பல கோடி லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு அது தணிந்து இப்போவும் பூமியினுடைய மையப்பகுதியிலே அந்த அனலானது இருந்து கொண்டு தான் இருக்குது. அந்த அனல் தான் நமக்கு அனல் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம யார் மேலே கை வச்சு பார்த்தா சூடு இருக்கும். சூடு இல்லைன்னா இல்லை. காற்று மாதிரி ஒரு முக்கியமானது நெருப்பு. அந்த சூடானது நம்ம உடம்புல இருக்குது, நெருப்பானது நம்ம உடம்புல இருக்குது. அந்த பூமியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பானது, அந்த கனல் நம்ம அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை செய்கிறது. ஆகினால அந்த கனலிலே, அந்த ஒளியிலே, அந்த அனலிலே நாம் அமர்ந்து தவம் செய்வது போல பாவனை செய்து மனதை வைத்து ஊன்றி நினைப்போமானால்
அந்த நெருப்பானது நமக்கு நன்மையை செய்யும். அதன் மீது அப்படியே ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் கூட தான் செய்யலாம். காற்று, இந்த காற்று பூமியிலிருந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல காற்றாகவும் அமுத காற்றாகவும் இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அளவில் லேசான காற்றாக இருக்கிறது. இந்த 10,000 கிலோமீட்டர் காற்றாக இருக்கிறதுனால தான், நல்ல அமுத காற்றாக இருக்கிறதுனால தான் நம்ம பூமியில் உயிரினங்கள் வாழ்கின்றன. அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு ஆதாரம் காற்று தான். அந்த காற்றின் மீது மனதை வைத்து எங்களுக்கு எந்த நேரத்திலும், இரவிலும் பகலிலும், எந்தெந்த நேரங்களிலும் உன்னுடைய ஆற்றலானது எங்கள் உடலிலே காந்த சக்தியாக உலாவ வேண்டும், மின்காந்த சக்தியாக உலாவ வேண்டும் என்று சொல்லி நினைத்து மனதை வைத்து, காற்றின் மீது மனதை வைத்து ஊன்றி தவம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஆகாயம், இது உயிராற்றல் பெற்றது. ஆகாயம் ஆகாயன்றது சுத்த வெளி, விண்வெளி. 4 பூதமும் இதற்கு அடக்கம். இந்த ஆகாயத்துக்கு 4 இந்த இருக்கின்ற மற்ற 4 பூதமும் அதுக்கு அடக்கம். அப்போ விண்வெளியாக இருக்கின்ற அண்ட சராசரமும் சுத்த வெளியாக கோள்களுக்கும் அப்பால் நிசப்தமாக இருக்கக்கூடிய இடம்தான் சுத்த வெளி. பல கோடிய அண்டங்கள் இருக்குது. அதில் பல சூரிய குடும்பம் இருக்குது. அந்த சூரிய குடும்பத்துக்கு அப்பால் இருப்பது தான் சுத்த வெளி. சுத்த வெளி அதுதான். அப்போ அந்த சுத்த வெளியில் நாம் மனதை ஊன்றி தவம் செய்வோமானால் அந்த ஆகாயம் நமக்கு நன்மையே செய்வாயாக. இந்த ஆகாயமானது நமக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று இந்த உடம்பிலே சிரசிலே ஆகாய சக்தி இருக்கிறது. இங்கே ஆகாய சக்தி இருக்கிறது. அந்த ஆகாயமானது எங்களுக்கு நன்மையே செய்வாயாக அப்படின்னு நினச்சி அது 5 நிமிஷம் இருக்கலாம், 1 நிமிஷம் இருக்கலாம், அப்படியே ஊன்றி தவம் செய்ய வேண்டும். இப்போ பஞ்சபூதங்களுக்கும் நம்ம தவம் செஞ்சிட்டோம். கோடான கோடி சூரிய குடும்பங்கள் தான் அதை 27 நட்சத்திரங்களாகவும் 12 ராசியாகவும் சித்தர்கள் பிரித்து நமக்கு நட்சத்திரங்களாகவும் ராசியாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது யாருன்னு கேட்டால் சூரிய குடும்பங்கள் தான். அண்டத்துக்கு மேலே இருக்கிறதுனால அதனுடைய தன்மை நம்ம ஒளி கம்மியாக தெரியுது. இந்த சூரிய குடும்பம் மாதிரி பல கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. அது நட்சத்திரங்களாக இருக்கின்றன. அதை தான் சித்தர்கள் 27 நட்சத்திரங்களாக பிரித்தார்கள், 12 ராசியாக பிரித்தார்கள் அப்படின்னு சித்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதே வள்ளல் பெருமான்னு சொல்கிறார். அவரும் நவகர தவம் பஞ்சபூதம்லாம் செஞ்சார். ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் செய்யணும். நவகரங்களை வசப்படுத்தணும், பஞ்சபூதங்களை வசப்படுத்தணும். நவகரக தவன்றது அது வேறு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அது நம்ம அதையும் சொல்லுவோம், நவகரக தவத்தையும் சொல்லுவோம். அதனால் அப்போ தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, ஐயன் அருள் வருகின்ற தருணம் எது கண்டீர். நீங்கள் நவகிரகங்களை தவம் செய்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர். ஐயமில்லை ஐயமில்லை ஐயமில்லை. ஐயன் அடி ஆணை. ஐயனுடைய பாதத்து மீது கை வச்சு ஆணை எடுத்து சொல்கிறேன் அப்படின்றார். ஐயன் அடி ஆணை அப்படின்னு சொல்கிறார்.
என்னை ஆட்கொண்ட வித்தகன் சிற்சபையின், சிற்சபையிலே அந்த மெய்யன் என்னை ஆட்கொண்ட வித்தகன், என்னை ஆட்கொண்டான் அப்படின்றார். அந்த சிற்சபையில் விளங்குகின்ற சித்தன், அவன் ஒரு சித்தன், எல்லா வல்ல ஒரு விமலன் அப்படின்னு சொல்றார். எல்லா வல்ல ஒரு விமலன், துய்யன் அருள் ஜோதி துரிய நடநாதன், துய்யன் அருள் ஜோதி துரிய நடநாதன். அவன் நடந்து கொண்டே இருக்கிறான் துரியத்தில், அவன் நடக்கிறதுனால்தான் நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அமுதன், என்னுடைய துறை அமர்ந்திருக்க வையமிசை திருக்கோவில் அலங்கரிக்கின்றேன் அப்படின்றார். அவன்தான் என்னுடைய துறை, அவன்தான் என்னுடைய பதி, அவன் என் சிரசிலே வந்து அமர்ந்து விட்டான். வையமிசை திருக்கோவில் அலங்கரிக்கின்றேன் அப்படின்றார். அவன் வந்து அமர்ந்து விட்ட ஆண்டவன், அவனுக்கு நான் திருக்கோவில் அலங்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு? மணியாலும் பொன்னாலும் மலராலும் அலங்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அவன் என்னுள் அமர்ந்தான் பயமில்லை அப்படின்றார். அவன் அமர்ந்து விட்டான் அப்படின்றார். அப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் இப்படி ஆண்டவனை கருதினால், பஞ்சபூதங்களை வணங்கினால், நவகிரகங்களை வணங்கினால், அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் தான் இந்த உடம்பிலே நமக்கு காரியப்படுகிறது. ஆகினாலே நீங்கள் அந்த பஞ்சபூதங்களும் நவகிரகங்களுக்கும் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்காவிட்டால் புத்திரபாக்கிய தோஷம் உண்டாகும், மாங்கல்ய தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்றார். ஒரு நல்ல வழியை கூறுகிறேன் அப்படின்றார். உங்களுக்கு இதில் ஒரு நல்ல வழியை சொல்கிறோம்பா அப்படின்றார். அது என்னன்னு கேட்டால், அவர் வந்து ஒரு சித்த வைத்தியத்தில் மிக சிறப்பானவர், சித்த வைத்தியத்தில் நல்லா செய்யக்கூடியவர். அவர் சொல்கிறார், இப்படி புத்திரதோஷம் உள்ளவர்கள் நிலப்பனை 50 பழம் அப்படின்னா, அது இப்போ பழம்லாம் நமக்கு புரியாது, 50 கிராம் தான் நம்ம இப்போ பாஷையில் சொல்லணும். நிலைப்பனை 50, மதனகாமப்பூ 50, அஸ்வகந்தா 50, முந்திரி 200, மணிலா பருத்த மணிலா 200, வெள்ளரி விதை 200, பனவெல்லம் 1/4 கிலோ அப்படின்றார். இது பனவெல்லத்தை வந்து 200 கிராம் தண்ணியை விட்டு அதை வந்து காய வச்சு அதை தண்ணியை வந்து ஆற விட்டு வடிகட்டிக்கணும். ஏன்னு கேட்டால் அதில் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கும் பனவெல்லம், அதனால் அதை கவசம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த நான் சொன்ன பொருளை நீங்கள் பசனையில் வறுத்து தனித்தனியாக இடித்து சலித்து அதை ஒன்று சேர்த்து மெல்லிய தீயில் அதை அமிர்தமாக நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றார். அமிர்தம்னா இது லேகன்னு சொல்லுவாங்க, அது அமிர்தம்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் அமிர்தம். இந்த பொருள் உடலில் வந்து அணுக்களை வளர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது, அண்டத்தில் இருந்து ஆற்றலை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, அண்டத்தில் இருக்கக்கூடிய அணுவை இழுக்கக்கூடிய சக்தி இந்த பொருளில் இருக்கிறது. அதனால் இது தேவ அமிர்தம் இது அப்படின்னு சொல்கிறார். நம்ம வேர்வே தேவ அமிர்தம்ன்றார், புற அமிர்தம் அப்படின்றார். உமிழ்நீர் அமிர்தம்ன்றார், கண்ணீர் அமிர்தம்ன்றார், கண்ணீரும் ஒரு அமிர்தம்ன்றார். கண்ணீரை சுவைத்து பார்த்தா கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு அமுதம்ன்றார். இந்த உடம்புலே 5 வகை அமுதம் இருக்கிறது அப்படின்றார். இதை காலை மாலை ஒரு பனை எடைனா இப்போ உங்களுக்கு நமக்கு புரியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது பழம் கணக்கு அவங்க சொன்னது, அப்போ நமக்கு அந்த கணக்கு வராது. அதனால இப்போ இப்போத்திய பாஷையில் ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு 10 கிராம் அளவு ஆகாரத்துக்கு பிறகு சுவைத்து சாப்பிட்டு, பூண்டு 2 பல்லு, மிளகு 4, மஞ்சத்தூள் மிளகடை சேர்த்து ஒரு பசும்பாலை காய்ச்சி அந்த பாலை வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு அருந்த வேண்டும் அப்படின்ற இந்த லேகியம் சாப்பிட்டு. ஏன்னா ஒரு மருந்துக்கு துணை மருந்துன்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம சாப்பிட்றோம்னா ஒரு தொட்டுக்கொண்டு வச்சு சாப்பிட்றோம்ல. இப்போ தயிர் சாதம் சாப்பிட்றோன்னா மாம்பழம் தொட்டுக்கிறோம், சூப்பராக நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் தயிர் சாதம். அதுபோல் ஒவ்வொரு சாதத்துக்கும் நம்ம ஒவ்வொரு தொட்டுக்க செஞ்சுக்கிறோம், தொட்டுக்கிட்டு சாப்பிட்றோம். இப்போ கூழ் சாப்பிட்றாங்கன்னா ஒரு பச்சை மிளகா சாப்பிடுவாங்க, அருமையாக அந்த கூழ் வந்து சாப்பிட முடியும். ஒரு வெங்காயம் சாப்பிடுவாங்க, அப்போல்லாம் இது தொட்டுக்க. அதுபோல் மருந்து சாப்பிட்டா அதுக்கு ஒரு துணை மருந்துன்னு சொல்கிறார். அந்த மருந்தை வந்து அதிவேகமாக வேலை செய்து அதை வீரியப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கிறது. அதுவும் நாட்டு பசும்பால்னு சொல்கிறார். இப்போ நாட்டு பசும்பால் கிடைக்காது, இப்போ இருக்கிற பசும்பால் சாப்பிட்டா போதும். பாக்கெட்டு பால் இல்லாத பசும்பால் சாப்பிட்டாலே போதும். ஏன்னா நாட்டு பால் வந்து இப்போ கிடைக்காது. இப்படி 1 மாத காலம் இதை சாப்பிட வேண்டும். மருந்து சாப்பிடும் காலத்தில் அசைவ உணவு நீக்கிவிட வேண்டும். மது சாப்பிடும் காலத்தில் வெண்பூசணியை எந்தவித உபாயத்திலேயாவது சாப்பிடுங்கள். அது சூசுவாக சாப்பிடலாம். வெண்பூசி வந்து பூசணியை சின்னதாக கட் பண்ணி அதை அரைச்சி அதில் 2 உப்புகளை போட்டு சாப்பிட்லாம், சூஸ் மாதிரி. இல்லை அது வந்து மோர் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை அதை வந்து பொரியலாக வச்சு சாப்பிட்லாம். எப்படியாவது எந்தவித உபாயத்திலேயாவது அதை தினத்தோறும் சேர்த்துக்கொள்ளுங்கள். அதிலே உங்களை குணப்படுத்தக்கூடிய அமுதமானது வெண்பூசணியிலே இருக்கிறது, கருணைக்கிழங்கிலே இருக்கிறது. இப்படி சாப்பிட்டீர்களானால் ஒரு 6 மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு இந்த தோஷங்கள் நீங்கிவிடும் அப்படின்றார். சாப்பிடும் காலத்தில் நாட்டு வெங்காயம் சொல்லுவாங்க, சாம்பார் வெங்காயம். சாம்பார் வெங்காயம் 1/4 கிலோ, அதை வந்து ஒரு 50 பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாம் வச்சு நாட்டு வெங்காய ரசம் அப்படின்னு சொல்கிறார். அது சாம்பாரோட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டும். அதிலே ஒரு கைப்பிடி முருங்கை இலை போட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதில் 1/4 கிலோ நாட்டு வெங்காயம், பூண்டு ஒரு 50 கிராம் பூண்டு, மிளகு ஒரு 10 மிளகு, அதில் வந்து காரம் புளி உங்களுக்கு தேவையை சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இந்த காலங்களில் உப்பு, புளி, மிளகாயை வறுத்து கொள்ளுங்கள் அப்படின்றார். ஏன்னா பத்தியம் மாதிரி இது வறுத்தக அதில் இருக்கக்கூடிய விஷயமானது மறைஞ்சிடும், அமுதம் அதிகமாக இருக்கும். அதனால் உப்பு வறுத்து கொள்ளுங்கள். உப்பை வரவோட்டிலே போட்டு முருங்கை இலையை வைத்து அதை வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். புளியை வரவோட்டிலே வறுத்து கொள்ளுங்கள், மிளகாயை வரவோட்டிலே வறுத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். இதெல்லாம் வறுத்து சாப்பிட்டாக்க இந்த உடம்பு வந்து சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறார். உப்பை கட்டினா உடனே வந்து உடம்பு நல்லாகும். உப்பை கட்டி தான் அப்பெல்லாம் சாப்பிட்டாங்க, இப்போ யாரும் உப்பு கட்டுறதில்லை. இப்படி சத்தியம் தவறினாலும் பத்தியம் தவறாமல் இருந்தீர்களானால் இறைவனுடைய அருளால் உங்கள் குறைகள் நீங்கும் அப்படின்றது. இப்படி இருக்கும் காலத்தில் இறைவனிடம் முறையிடுங்கள் அப்படின்றார். எப்படி? இப்படி இருக்கும் காலத்தில் ஆண்டவனிடத்தில் முறையிடணும். அதுக்காக எதுவும் செலவு தேவையில்லை என்றார். எதை செலவும் பண்ணாதீங்க அப்படின்றார். செலவு வேண்டாம். அவனிடத்தில் முறையிட்டீர்களானால் இந்த பத்தியத்திலே ஏதாவது தவறு இருந்தாலும் சரி செய்து உங்களுடைய குறைகள் நீங்கும் அப்படின்றார். அப்பா உன் அருள் புகழை பாடுகின்றேன், பணிகின்றேன். உன் அழகை பார்த்து பார்த்து கண்ணார மனம் உருகி கண்களில் நீர் பெருகுகின்றேன் அப்படின்னு இறைவனிடத்தில் ஊன்றி நினைங்க அப்படின்றார். கண்ணீர் விட்டு அழுகின்றேன், எண்ணாத நேரம் இல்லை, எந்தாய் எந்தாய் அப்படின்றார். தாயின்னு சொல்றாரு. எண்ணாத நேரம் இல்லை, இறைவனையே நீங்கள் எண்ணிருங்கள், சதா அவனுடைய நினைவாக இருங்கள், கண்டிப்பாக அந்த தோஷங்கள் நீங்கும் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, ஆயுள் தோஷமும் நீங்குன்றார். ஆயுள் காலம் உங்களுக்கு அற்ப காலமாக இருந்தாலும் இந்த நீண்ட ஆயுளாக மாறுன்றார் இந்த தவத்தாலே. இது ஒரு தவம்ன்றார். பஞ்சபூத நவகிரகங்களை நீங்கள் தவம் செய்யும்போது இது உங்களுக்கு சரி செய்யப்படும். அனைத்து தோஷங்களும் நீங்கும். மாங்கல்ய தோஷம், புத்திரபாகிய தோஷம்,
ஆயில் நீண்ட ஆயில் இதெல்லாம் கிடைக்கும், அற்ப ஆயில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். எண்ணாத நேரமில்லை எந்தாய் எந்தாய் கருணை வைத்து அருளுவாய் உன் திருவருளாலே. கருணை வைத்த நீ அருள் கொடுத்த உன்னுடைய திருவருளாலே நான் சுகமடைவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவன் தான் நமக்கு கருணை வைக்கணும், வேறு யார் கருணை வச்சாலும் நடக்காது, உங்கள் கருணை வைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவனுடைய கருணை இருந்தால் உங்களுக்கு இந்த தோஷங்கள் நீங்கும் அப்படின்றார். வள்ளல் பெருமானுக்கு கண்ணாடியிலே திருத்தணி முருகன் தோன்றி காட்சி கொடுத்தார். அந்த திருத்தணி முருகனுக்கு மார்கழி மாதம் முழுவதும் வெந்நீராலே அபிஷேகம் நடக்கணும். பாருங்கள், நம்ம சில பேர் ஆனால் வெந்நீர் குளிக்கிறது நல்லது தான். வெந்நீர் உடம்புல அந்த அனலை பக்குவமாக வச்சுக்கும், அதிகமாக போகாது, கம்மியாக போகாது. அதாவது விதவிதப்பான தண்ணியில் குளிக்கும்போது அந்த உடம்புல மிதமான வெப்பம் இருக்கும், அதிகமான வெப்பம் இருக்காது, குறைவான வெப்பமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் அந்த முருகனுக்கே வெந்நீரால் அபிஷேகம் பண்ணுறாங்களாம் திருத்தணி முருகனுக்கு. முருகன் சிலையில் மனிதருக்கு அமுதம் புற அமுதம் உண்டாவது போல, மனிதருக்கு புற அமுதம் சொன்னால் வியர்வை, புறத்தில் நமக்கு வேர்க்கக்கூடியது அது அமுதம் சொல்கிறார், வியர்வை. அதுபோல் திருத்தணி முருகனுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் சிக்கல் சிங்காரவேலனுக்கும் வேர்வை உண்டு, புறாமுதம் உண்டு அப்படின்றார். புறாமுதம் அவங்களுக்கு புறத்தில் அந்த சிலையில் வேர்வை மாதிரி முத்து முத்தா அன்றைக்கும் பூ நடக்குது, தண்ணீர் வெடியுதுன்னு சொல்கிறாங்க. முத்து முத்தா நிற்குமா தண்ணி. சிங்காரவேலன். ஆனால் இதெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டால் மூலாதாரத்தில் போய் கிட்ட பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுது, எட்ட இருந்து பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது. பூலோக கைலாசத்தை நீங்கள் தேட வேண்டாம். நம் பூலோகத்தில் தமிழ்நாட்டில் மையப்பகுதியாக ஆகாய தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரம்தான் பூலோக கைலாசம். கைலாசத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், எங்கேயும் லோல் படாதீங்கப்பா. இதுதான் கைலாசம், ஆகாயத்தலம். இந்த உடம்பானது ஆகாயத்திலேருந்து தான் வந்தது. இந்த உயிர் தான் இந்த உடம்பு எடுத்தது. அந்த தலம் அங்கே இருக்கிறது. இது பூலோக கைலாசம் அப்படின்றார். கைலாசம் போகிறாங்க போகிறேன், எது தேடி போக வேண்டாம் அப்படின்றார். சங்கராச்சாரியார் வள்ளலாரை ஒரு முறை பல கேள்விகளை கேட்கின்றார். அப்போது வள்ளல் பெருமான் அடுக்கடுக்காக பதில் சொல்கின்றார். அவர் கேட்ட கேள்விக்கு அடுக்கடுக்காக நிறைய, அவர் கேட்குற கேள்வியை விட அதிகமான பதில் சொல்கிறார். 2 மொழிகள் எங்கிருந்து வந்தது என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார் சங்கராச்சாரியார். அது இவருக்கு தெரியும், இருந்தாலும் இவ்வளோ பதில் சொன்னோம். நாம் இந்த மொழி எங்கேருந்து வந்தது, இவர் எங்கே தான் சொல்கிறார் பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னார். ஏன்னா அவர் மனசில் என்ன இருக்குது பார்ப்போம் அப்படின்னு. அவர் சொன்னாராம், சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து 2 மொழிகள் வந்தது. அது வடமொழி சமர்க்கஸ்தம், அதுதான் தாய்மொழி அப்படின்னு சொன்னாராம். முத மொழியாக வந்தது தாய்மொழி. அது அந்த மொழி எங்கேருந்து வந்ததுன்னா 2 மொழி தான் வந்தது. அந்த 2 மொழி தான் இன்னைக்கு பல மொழியாக உருவெடுத்தது. முதலில் தோன்றிய மொழிகள் 2 தான். அது சமர்க்கஸ்தம் அப்படின்னு, அடுத்தது தமிழ் அப்படின்னு சொன்னார். அப்போ வள்ளல் பெருமான் அப்படியே சிரிச்சாராம், புன்னகை அன்றைக்கி தான் சிரிச்சாராம். ஏன்னா எப்பயுமே அவர் சிரிச்சது கிடையாதான், அன்றைக்கி லைட்டாக சிரிச்சாராம், புன்னகை சிரிப்போடு இருந்தார். சாமி நீங்கள் சொல்கிறது சரிதான், சமரசம் தாய்மொழி, ஆனால் 2 மொழியும் சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து தான் வந்தது. ஏன்னா உடுக்கையிலே ஒரு உடுக்கை அடிக்கும்போது அதில் ஒரு ஒளி எழும்பும். அந்த ஒளியில் தான் நாதமாம் பிரம்மம், நாதமாம் அண்டங்கள்னு சொல்லுவாங்க. நாதத்திலேருந்து தான் எல்லாமே, நாம் பேசுகிறதே நாதத்திலேருந்து வர்றது தான். நாம் என்ன பேச போகிறோமோ இது அண்டத்திலேருந்து தான் நமக்கு இந்த பிண்டத்துக்கு
இந்த மூளையின் வழியாக நமக்கு உள்நாக்குக்கு வந்து நம்ம பேசுகிறோம். அதுபோல் நாதத்திலிருந்து வந்து தான் இன்றைக்கி பலாயிரம் பாடல்களை எழுதினாங்க, ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதினாங்க. இதெல்லாம் வந்து நாதம் தான். அதான் நாதமாம் பிரமம் நாதமா அண்டங்கள் அப்படின்னு. ஆகையினால நாதத்திலிருந்து உடுக்கையிலேருந்து வந்தது சரிதான். சமர்கசம் தாயின்னு சொல்கிறீங்க, அதுதான் அதனால தான் மொழி வந்ததுன்னு சொல்கிறீங்க. அப்போ சமர்கசம் தாய் என்றால் அதுக்கு ஒரு தந்தை வேண்டுமே. அந்த தந்தை தான் தமிழ் மொழி. தாயும் தந்தையும் இல்லாவிட்டால் உலகம் இல்லை. தாயுமாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அப்படின்னு சொன்னாராம். தாயுமாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னிகரில்லாத தனி பெரும் தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனமமர்ந்த தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், தாயுமாய் தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். இப்படி மொழியாக வந்ததும் சிவனும் சக்தியும் தான் மொழியாக வந்திருக்காங்க. நீங்கள் அதை வந்து சமர்கசம் வந்து தாயின்னு சொல்கிறீங்க, சக்தின்னு. தமிழ் வந்து தந்தை. அப்போ தாயும் தந்தையுமா தான் அந்த ரெண்டு மொழி வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது சங்கராச்சாரியர் ரொம்ப வியப்படைஞ்சாராம். அது பிறகு அவர் சொன்னாராம், தமிழ் மொழியை சிவபெருமானே அகத்தியரை கூப்பிட்டு நீ தென்னாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இந்த மொழியை கொடுத்தாராம், தமிழ் மொழி. சமர்கசம் வட இந்தியாவில் இருக்குது, தமிழ் வந்து தென்னிந்தியாவில் இருக்குது. தென்னிந்தியாவுக்கு வந்தவர் யாருன்னு கேட்டால் அகத்தியர். அவர்கிட்ட சிவபெருமானையே கொடுத்தாராம் அந்த மொழி. நீ இங்கே போ தென்னாடு, அதான் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாடலில் எத்தனையோ கருத்து இருக்கும், ஒரு வரியிலேயே ஏகப்பட்ட கருத்து இருக்கும். ஆகையினால இப்படி இல்லற வாழ்க்கையிலே சிறப்படைந்து தாயாகவும் தந்தையாகவும் பிள்ளையாகவும் வாழ்ந்து சதிபதியாக வாழ்ந்து அதன் பிறகு இறை அருளை பெற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானும் சொல்கிறார். அதுக்கு அடுத்து வந்த சித்தர்களும் ஞானிகளும் சிவபெருமானும் பார்வதியும் எல்லாமே அதான் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் இல்லறத்துலேருந்து தான் துறவரம் வந்தோம், நீங்களும் அப்படி வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இல்லறத்தில் இருந்து துறவரம் போகிறது தான் மிக மிக ரொம்ப அது வந்து கடினமான ஒரு வேலை. ஆகினால எங்களுக்கு தெரிந்து தாங்களுக்கு தெரிவிக்கின்றோம், இதை நல்லது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. சிவ 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 சிவாய நம.